லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். நாம் இப்போ தற்போது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மலைப்பட்டி பகுதியில் இருக்கோம். மிக முக்கியமாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் மனோகரன் அவர்கள் இறுதிக்கட்ட தீவிர தேர்தல் அந்த பணிகளுக்காக அந்த ஓட்டு வேட்டையாடி வருகிறார். வீடு வீடாக சென்று அவர் தன்னுடைய அந்த வாக்குகளை சேகரித்து வருகிறார். அவர் நம்மிடம் இருக்கிறார். வணக்கம். இப்போ முக்கியமாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இவ்வளோ நாள் பரப்புரையில் மக்கள் என்ன சொல்கிறாங்க? கடந்த 5 ஆண்டு காலமாக இங்கே திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். மக்களிடம் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? உங்களிடம் என்ன சொல்கிறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியோடு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் எடப்பாடியார் என்னை வேட்பாளராக அறிவித்து தொடர்ந்து நான் மக்களை சந்தித்து வருகிறேன். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இது எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கோட்டை. இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் 8 தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெற்றது. 2 முறை தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தொடர்ந்து நான் 20 நாட்களாக தினம்தோறும் மக்களை சந்தித்து வருகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருந்த அடிச்சுவடே இல்லாமல் இருக்கிறது. எந்த கிராமத்திலும் எந்த பிரச்சனையும் எதையும் தீர்க்கவே இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி அந்தனூர் ஒன்றியத்தில் ஒன்றிய சேர்மனாக இருந்தவர் தான் இப்போ திமுக வேட்பாளர். ஆனால் அங்கே காவிரி கரைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் நல்ல குடி தண்ணீரே, காவிரி தண்ணீரே அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ஸோ குடிநீர் பஞ்சம் அங்கேயே தட்டுப்பாடாக இருக்கிறது. அதே போல் மணப்பாறையில் பார்த்திங்கன்னா அந்த 7 பஞ்சாயத்தில் காவிரி தண்ணி இல்லாமல் மக்கள் உப்பு தண்ணீரில் குடிக்கிறார்கள். முக்கியமாக நீ கூட சொன்னீங்க, உங்களை ஏற்று போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் ஏற்கனவே கைதாகி அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர். பொதுமக்களுடைய நீங்கள் வாக்கு சேகரிக்கும் போது எப்படி இருக்குது? ஏற்கனவே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர் இருக்கும்போது ஏராளமான திட்டங்களை ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு செய்திருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குது? தொகுதி வளர்ச்சி எதுவும் இங்கே இருக்கா? இல்லை, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக இருந்தபோது நான் இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக அம்மா இட்ட பணிகளை நான் செய்திருக்கிறேன். அப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் தொகுதி தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியான தொகுதியாக இருந்தது. ஸ்ரீரங்கம் நகரமாக இருக்கட்டும், மணிகண்டம் ஒன்றியமாக இருக்கட்டும், அந்தனூர் ஒன்றியமாக இருக்கட்டும், அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி பணிகளை புரட்சித் தலைவி அம்மா செய்ய உத்தரவிட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மணிகண்டம் ஒன்றியத்திலே கிட்டத்தட்ட 7 கல்லூரிகள் அமைச்சிருக்கோம். பொறியியல் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி, ஐடிஐ, பாலிடெக்னிக்கு, தேசிய சட்டப்பள்ளி, இப்படி ஒரு 7 கல்லூரிகள் புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் நம்ம ஸ்ரீரங்கத்தில் அமைச்சு கொடுத்தோம். ஸ்ரீரங்கம் மணிகண்ட ஒன்றியத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம். இதில் ஸ்ரீரங்கம் நகரத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே நம்முடைய பட்டர்ஃப்ளை பார்க்கு, அந்த யாத்திரிகா நிவாஸ், இதெல்லாம் இன்னும் வரலாற்றில் சொல்லக்கூடிய திட்டங்கள். இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு திட்டங்கள் தானாக தேடி வந்தது, நிறையா பண்ணோம். ஆனால் இந்த 5 வருஷத்தில் நானும் இந்த ஒவ்வொரு கிராமமாக போயிட்டுருக்கிறேன். திமுக ஆட்சி இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னு யாருமே சொல்லலை. எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ வந்தாங்க, உள்ளாட்சி தேர்தல் அப்போ வந்தாங்க, அதுக்கப்புறம் நன்றி சொல்லக்கூட வரல, எங்களுக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றி தரல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, மிக முக்கியமாக விவசாயிகள் நிறைந்த பகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில். விவசாயிகளோட முக்கிய பிரச்சனைகள் என்ன இருக்குது? அதுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க? விவசாயிகளை பொறுத்தவரையில் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயி. அவர் விவசாயிகளுக்கு திட்டங்களை பார்த்து செய்து கொண்டிருந்தார் கடந்த 4 ஆண்டு ஆட்சியில். அந்த மாதிரி இப்போ பயிர்க்கடன், நம்ம விவசாயிகளுடைய பயிர் இன்சூரன்ஸ் பணத்தை அரசாங்கமே கட்டி விவசாயிகளுக்கு அதில் ஒரு ரிலீஃப் கொடுத்தார். அடுத்ததாக இந்த ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய விவசாய கடன் அத்தனையும் தள்ளுபடி செய்வேன் என்று இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக விவசாயிகளுடைய அரசாகத்தான் வருகின்ற அரசு இருக்கும். அதில் நீங்கள் முக்கியமாக அதிமுகவின் கோட்டை ஸ்ரீரங்கம் என்பது இந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நிறுவனமாகுமா? 100% நம்முடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி அம்மாவுடைய தொகுதி, அம்மா போட்டியிட்டு வென்ற தொகுதி. அதிமுக நிச்சயமாக இந்த தொகுதியில் வெற்றி முத்திரையை பதிக்கும். மிக முக்கியமாக வேட்பாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல தொடர்ந்து இது அதிமுகவுடைய கோட்டை என்பதை அவங்க நிரூபிப்பாங்க. அதற்கான பணியில் தொடர்ந்து தீவிர ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டு வருகிறோம் என குறிப்பிட்டிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ். லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.